ஹலோ காய்ஸ், வணக்கம். மறுபடியும் உங்களை இன்னொரு vlogல சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி. எல்லாத்துக்கும் இன்றைக்கி வந்து இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். நம்ம லோகு மேமுக்கு வந்து மகளிர் தினத்தன்னைக்கு நிறைய வேலை இருக்குது. எக்கச்சக்க கிச்சன் வேலைகள்லாம் நடத்திட்டே இருக்குது காலையிலேருந்து. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்து அப்படியே போய்கிட்டே இருக்குது. இதுக்கு அடியிலேருந்து பூரா நான் அப்படியே பல நாட்களாக தொடவே இல்லை. ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் எடுத்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டாஸ்க் போயிட்டுருக்குது. டிடு அழுக்கு போயினா அமிச்சி நீங்கள் தான் அழுக்குன்னு சொல்லிடு. நீங்கள் தான் குளிக்கவே இல்லை, நான் சூப்பராகுன்னு சொல்லிடுறேன். நாங்களாம் குளிக்கவே தேவையில்லை, நாங்களாம் தாமரை மாதிரின்னு சொல்லிடு, அழுக்கே ஒட்டாது. ஹலோ. சரி, உமன்ஸ் டே அப்போ உமன்ஸ் டே பற்றி பேசுகிறேன்னு சொல்லி நீ சொல்லவே இல்லை. இப்படி ஒரு அண்ணன் உனக்கு. இது என்னடா வம்பா இருக்குது. இதுக்கு நீ எதிர்ப்பு கமெண்ட்ல வரப்போகுது கண்டிப்பா. அது நீ தான் பேசிக்கணும். நிஜமாதாங்க மச்சான். பிசிக்கலா நிறைய சீக்கிரம் மெச்சூர் ஆயிடுவாங்க. ஆனா வந்து பிசிக்கலா நிறைய அவங்களுக்கு அதெல்லாம் தாண்டி நிறைய பேர் சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பர்சனல் கெரியர்ல எல்லாத்துலயுமே அவங்களுக்குலாம் சூப்பர். அவங்க எல்லாம் சூப்பர். ஹவுஸ் ஒய்ஃப்லாம் சொல்கிறாங்கல்ல, அது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது வீட்டில் இருக்கிறதா இருக்கிறதே ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆஃபீஸ் போனாலும் டைம் சரியாக தான் இருக்குது, வீட்டில் இருந்தாலும் காலையிலேருந்து நைட் வரைக்கும் டைம் சரியாக தான் இருக்குது. எப்படின்னு தான் தெரியல. ஆமாம்மா, அது எனக்கே புரியுது. வேலை செஞ்சால் இருந்துகிட்டே தான் இருக்கணும்னா பர்ஃபெக்டாக ஒரு ஷேப்பில் வைக்கிறதுக்கு டெய்லி லேட் ஆகுது. இவனுக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்குது. உமன்ஸ் ஃபேன் நிறைய இருக்காங்க. டிட்டு உனக்கு நீ என்ன சொல்கிற? எல்லாத்துக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே சொல்லிடு. ஆஃபீஸ் வந்துட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் டே செலிப்ரேஷன் இங்கே போயிட்டு இருக்குது. சாயங்காலம் அந்த மாதிரி வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. ஹாப்பி உமன்ஸ் டே. சொல்கிறேன் உங்களுக்கு. ஹாப்பி உமன்ஸ் டே. உமன்ஸ் டேக்கு என்ன ஸ்பெஷல்லாம் பார்ப்போம். பாவ் பாஜி வந்திருக்கு. பாவ் பாஜி டிஷ்ஷு. பாவ் பாஜிக்கு வந்து இது இப்படி ஒரு இது குழம்பு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. அதை மிக்ஸ் பண்ணி விட்டு வெங்காயத்தை சாப்பிட்டோம்னா சும்மா அருமையாக இருக்குது. நார்த் இந்தியன் டிஷ்ஷாக கொஞ்சம் ப்ராப்பராக அத்தன்டிக்காக கொடுக்குறாங்க ஆஃபீஸில். அதனால் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்ப்போம். எதுவும் சாப்பிட்றது தப்பு இல்லை. சாப்பிட்டு பார்த்தா இது நல்லா தான் இருக்கும். ஏண்டா ஈவெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு. உமன்ஸ் டே ஈவெண்ட்டு பக்காவாக அது இது சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது போயிட்டு நான் உங்களுக்கு சின்ன அப்டேட்டாக காமிக்கிறேன். வாங்க. எனக்கு மைக் டெஸ்டிங்கில் பண்ணிடலாமா? மைக் டெஸ்டிங் 1 2 3. சிஞ்சான் நீ பாட போறியாக்க? I'm not singing. I'm singing but I can't sing. பாட்டு பாடுறேன்னு சொல்கிறான். நல்லதாக சொல்லிட்டேன். கரெக்டாக விட்டுருந்தா அவன் அடுத்த லெவலுக்கு போயிருப்பான். அப்படி உச்சி குச்சி 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 குச்சின்னு எங்களுக்குலாம் அப்புறம் ஒரு மாதிரி ஆகிடும். பார்க்கலாம் என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு. Hey guys, so on this occasion of Women's Day, I want to sing a song which is really close to my heart. It's from a TV show Satyameva Jayate, where they talk about female feticide. So in the modern society, it's not really prevalent, but there are villages and towns in India who still discriminate women, and there still the child deaths are happening. And also how the world is beautiful with women around. So I hope you enjoy this song. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் வழி நடத்தி சென்றாய் பாட தாயனி கண்ணு. தேங்க்யூ. வந்துட்டான்டா காலை இவங்கிட்ட ஆட்டாத. ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிக்கும் போது இது ஆரம்பிப்பாரு. இன்றைக்கி என்ன பண்ணு பார்ப்போம். என்னோட கெஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு.
Okay, actually this song I wanted to sing, but since Aditya agreed, I thought let me not ruin the song and let him do it. சமைந்தால் குமரி மணந்தால் மனைவி பெற்றால் தாயல்லோ நம்மால் பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் கொடுத்தாரு. ரொம்ப டூ மச் ப்ரோ. இவரோட சேனலில் லிங்க்கில் போடுறேன். ஏங்க பல மியூசிக் வந்து அப்படியே நான் கம்ப்யூட்டர்ல ப்ளே ஆகுதுன்னு நினச்சேன். கடைசியில் பார்த்து நீங்கள் இங்கே வாசிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் அங்கே உட்காந்து சைடில் உட்காந்துருக்கீங்க, அதான் உங்களுக்கு ப்ராப்ளம். இல்லை நான் ஃபஸ்ட்டு வரும்போது நீங்கள் இப்போ ப்ளே ஆகிட்டு இருந்ததில்ல, அதில் நீங்கள் ப்ளே பண்ணுறது எனக்கு தெரியல. வேறு ஏதோ ஒன்று இல்லைங்க, எனக்கு காப்பி ரைட் வராத மாதிரி எதுவும் ப்ளே பண்ணி கேட்பீங்களா? காப்பி ரைட் வராத மாதிரியா அப்படின்னா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகாதுங்களா? ஆமாம். அப்போ நீங்களே சொல்லுங்கள் ஏதாவது பாட்டு. Subscribe to Shankar's channel. கண்டிப்பாங்க. ஆனால் இதுக்கு வந்து காப்பி ரைட் இருக்கிற மாதிரியே தெரியுது. இது காப்பி ரைட் இல்லாத மாதிரி வேணுமா? இன்னொன்று இது வர போதும் இதில் வராதா? கிரியேஷனாக போட்டுக்கலாமா? இது வந்து ஆடியன்ஸ் டவுட்டாக இருக்கும். எல்லா பாட்டும் எடுத்து கண்டமணிக்காக யூடியூப்பில் போட முடியாது, டப்புன்னு ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க. காப்பி ரைட்ஸ் அதனால் ரீப்ரொடியூஸ் பண்ணதாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணுவோம். ஏதாவது சொல்லி கொடுப்பாங்க. உமன்ஸ் டே இப்போ கேக் கட்டிங் போயிட்டு இருக்குது. உமன்ஸ் டேவை உன்னை காமிக்க நல்லா தப்பாக நினச்சிருவாங்க. நான் அவனை வந்து காலையில் மஸ்ட் ஷோ இல்லை, காலையில் வந்து விஷ் பண்ணவே இல்லை, இப்போ விஷ் பண்ணிடுறேன். நான் சொல்லவே மாட்டேன், சொன்னாலே உனக்கே புரிஞ்சுக்கல. நீங்க எடுக்கிறத பார்த்து ஆதித்யா வாய்க்குள்ள பசத்து கேமரா விட்டுறீங்க. அப்படியே ஜூம் போகணுங்க, ஜூம் போய் எடுத்து தான் நல்லா இருக்கும். இவர் என்னோட வீடியோலாம் ரெகுலராக பார்க்குறவர், இவரே அட்வர்டைஸ்மெண்ட் தான். நீங்கள் வந்து உமன்ஸ் டேக்கு வந்து கருத்துக்கள் சொல்ல விரும்புகிறீங்களா? நம்ம தான் அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க மேலே ஏறி வரும்போது நம்ம தான் தூக்கி விடணும். ஷார்ட்டாக சூப்பராக முடிச்சிட்டீங்க. இன்னும் எதுவும் தெரியாமல் யோசிப்பாங்க, இன்னும் ஏற்கனவே யோசிச்ச மாதிரி சொல்கிறீங்க. பரவாயில்ல, நான் என்னோட பிரின்சிபலாக வச்சுருக்கிறேன். இது மற்றவங்களுக்கு பரப்புவோம். இந்த விளாக் முடிக்க வேண்டிய டைம் வந்துச்சு கைஸ். பட் இந்த உமன்ஸ் டே பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட நான் பேசணும்னு நினச்சேன். என்ன வந்து பார்த்திங்கன்னா, ஏன் உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணணும், ஏன் மென்ஸ் டே கிடையாது அப்படின்னு சில எல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு என் பதில் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, உமன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து மென்ஸ் தான். இது ஆல்ரெடி தெரியும், மென் டாமினேட்டட் வேர்ல்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. மேன் வந்து கம்ப்ளீட்டாக மென் வந்து டாமினேட் பண்ணுறோம். அதுதான் வந்து பிரச்சனை. அதனால் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி அதை கொண்டாடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தான் என்னோடய ஃபீலிங்கு. பட் அது ஒன்றும் தப்பு இல்லை கேட்குறவங்களுக்கு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, விமனுக்கு வந்து ஆண்கள்னால பிரச்சனை வருது, சொசைட்டியில் சில ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு ஃபீமேல் தான் நான் சொல்லுவேன் அவங்க ப்ராப்ளம்னு சொல்லி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அம்மா வந்து பையனை வந்து எல்லாருமே நல்ல பையன் நினச்சி தான் வளர்த்துறாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து அந்த அவனுக்கு வந்து கரெக்டான விஷயத்தை சொல்லி கொடுக்குறது வந்து அம்மாவோ அப்பாவோ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது இல்லை. ஒரு அம்மாவுமே வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, உமன்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி சொல்லி வளர்த்துனா ஆகும். எப்போவுமே வந்து பையனை வந்து நீ என்ன வேணாலும் பண்ணலாம், அவன் ஆம்பளடி அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற தங்கச்சியோ அக்காவையோ வந்து அம்மாவே சொல்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக வளர்த்தணும், பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும். அதே மாதிரி ரெஸ்பெக்டும் வந்து ரொம்ப முக்கியம், அது வந்து சொல்லிக் கொடுக்கணும். நிறைய கேஸில் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டில் அப்பாவோ தாத்தாவோ அவங்களே வந்து ஒய்ஃபை ரெஸ்பெக்ட் பண்ணுறதில்ல. ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரி திங்கிங் வந்து பசங்களுக்கு வந்துடும். அப்போ வெளியே வரும்போது வந்து பேட் ஆட்டிடியூட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் சிலர்கிட்ட. ஸோ இது என்னோடய சின்ன ரெக்வெஸ்ட். அம்மாக்கள்லாம் வந்து கொஞ்சம் பையங்களை வந்து நல்லா வளர்த்துங்க, பொண்ணுங்களை மிரட்டாதீங்க. பொண்ணுங்களை வந்து இப்படி ட்ரெஸ் பண்ணாத, இப்படி டைமுக்கு வெளியே போகாத, ஃபோன் பேசாத, எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து மோஸ்ட்லி பொண்ணுங்களுக்கு தான் வருது. பசங்களை வந்து ரொம்ப நல்ல பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் விட்டுறாங்க. ஆனால் ப்ராக்டிக்கலாக வந்து அப்படி இல்லை. பார்ப்போம், நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த சொசைட்டியில் வந்து நல்லவர்கள் வந்து உருவாக்க நம்ம சேர்ந்து எல்லாருமே போராடுவோம். ஹோப் வந்து ஒன் டே வந்து நம்ம தலைவர்கள்லாம் நினச்ச மாதிரி வந்து 12 மணிக்கு ஒரு பெண்கள் வந்து வெளியே சுதந்திரமாக போக முடியுது அப்படின்னா தான் இது உண்மையிலுமே நாட்டுக்கு சுதந்திரம் கிடச்சிருக்குன்னு சொன்ன மாதிரி வந்து நடக்குதான்னு பார்ப்போம் இப்போ. ஓகே கைஸ்.
கண்டிப்பாக வந்து இன்னொரு vlogல உங்களை சந்திப்போம். மீண்டும் மீண்டும் வந்து என்ன நிறைய க்ரியேட் பண்ண வைக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்கள் சிலர் வந்து மறக்காமல் லைக்கை தட் பண்ணுறீங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காமல் வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். vlog வந்து யாரும் ஷேர் பண்ண மாட்டீங்க தெரியும், பட் ஸ்டில் வந்து ஷேர் பண்ணால் வந்து இந்த சேனல் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மேலும் எனக்கு நிறையா வீடியோ க்ரியேட் பண்ணுறதுக்கு பார்ப்போம் இன்னொரு vlogல. பாய்.